ஒரு நிமிஷம். இப்ப நீங்க வாழ்க்கையில ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம குழம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இத பண்ணலாமா? இல்ல அத பண்ணலாமா? ரைட் தெரிஞ்சும் பயத்தால சைலன்ஸா நின்றுக்கீங்களா? 3000 வருடங்களுக்கு முன்னாடி இதே குழப்பத்துல ஒருத்தன் நின்னான். அவன் ஒரு சாதாரண மனிதன் இல்ல, ஒரு மகாவீரன். அவன் பெயர் அர்ஜுனன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அர்ஜுனனோட குழப்பம் அவனுக்கானது இல்ல. அது உங்க வாழ்க்கை. இந்த வீடியோ முடியும்போது உங்க குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். குருக்ஷேத்திரம் ஈக்குவல் டு வாழ்க்கை. குருக்ஷேத்திரம் ஒரு போர் களம். ஆனா அது வாள், அம்பு, ரத்தம் மட்டும் இல்ல. அது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போர். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். கெரியர் வெர்சஸ் பேஷன், ஃபேமிலி வெர்சஸ் ட்ரீம்ஸ், ட்ரூத் வெர்சஸ் கம்ஃபர்ட், ஃபியர் வெர்சஸ் தர்மா. ஒவ்வொரு நாளும் நாம எல்லாருமே ஒரு குருக்ஷேத்திரத்துல தான் நின்னுக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனன் ஈக்குவல் டு நம்ம மாதிரி மனிதன். நம்ம நினைக்கிறோம் அர்ஜுனன் ஒரு பெரிய வாரியர், அவன் நம்ம மாதிரி இல்ல. ஆனா உண்மை? அர்ஜுனனுக்கும் பயம் இருந்தது. அர்ஜுனனுக்கும் அட்டாச்மெண்ட் இருந்தது. அர்ஜுனனுக்கும் டவுட் இருந்தது. அதனால தான் அவன் நம்ம ரெப்ரசன்ட் பண்றான். அவன் கடவுள் இல்ல, அவன் ஒரு மனிதன், நம்ம மாதிரி. அர்ஜுனவின் பிரேக் டவுன். போருக்கு முன் அர்ஜுனன் என்ன சொல்றான் தெரியுமா? என் கையிலிருந்து வில் கீழே விழுத, என் உடம்பு நடுங்குது, என் மனசு தெளிவா இல்ல. இது வீக்னஸ் இல்ல, இது ஒரு ஹானஸ்ட் ஹியூமன் மொமெண்ட். இன்டர்வியூ ரூம்ல கால் நடுங்கிறது, பிக் டிசிஷன் எடுக்க முடியாம நைட்டு தூக்கம் வராதது, ரைட் தெரிஞ்சும் ஆக்ட் பண்ண பயப்படுறது, இது எல்லாமே அர்ஜுனா மொமெண்ட். அட்டாச்மெண்ட் தான் ரூட் காஸ். அர்ஜுனன் ஏன் குழம்பினான்? அவன் எதிரில் இருந்தது எனிமி மட்டும் இல்ல, அவன் டீச்சர், அவன் ஃபேமிலி, அவன் சொந்தம். அவன் சொல்றான், இவங்கள கொன்றா நான் எப்படி வாழ்வேன்? இதுதான் அட்டாச்மெண்ட். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அதே அட்டாச்மெண்ட். ராங் ஜாப், என் ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இயர்ஸ் வேஸ்ட் ஆகிடுமே. சைலண்ட் இன்ஜஸ்டிஸ், பீஸ் போயிடுமே. அட்டாச்மெண்ட் கிளாரிட்டிய மூடிடும். கிருஷ்ணா ஃபோர்ஸ் பண்ணல. இது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணா அர்ஜுனாவுக்கு கமாண்ட் போடல. இத செய், அத செய்ன்னு ஃபோர்ஸ் பண்ணல. அவன் சொன்னது ஒரே விஷயம். நான் சொன்னேன், இப்ப நீ டிசைட் பண்ணு. பகவத்கீதா கண்ட்ரோல் புக் இல்ல, அது கிளாரிட்டி புக். கிருஷ்ணா வெளியே இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கிற கிளாரிட்டி தான். ரிசல்ட் ஃபியர். அர்ஜுனனுக்கு பெரிய பயம் என்ன? நான் தோற்றுட்டா? நான் தவறு பண்ணிட்டா? கிருஷ்ணா சொல்றான், நீ செய்கிற செயல் உன் கடமை. ரிசல்ட் உன்னுடையது இல்ல. இன்றைக்கு நம்ம ப்ராப்ளம் ரிசல்ட்டுக்கு பயம், பீப்புள் ஒப்பீனியனுக்கு பயம், ஃபெயிலியருக்கு பயம். அதனால ஆக்ஷன் எடுக்கல. கர்ம யோகா. கிருஷ்ணா சொல்ற ஃபார்முலா, அட்டாச்மெண்ட் இல்லாம வேலை செய். மீனிங், ஒர்க் பண்ணு, பெஸ்டா பண்ணு, பேஷனா பண்ணு. ஆனா ரிசல்ட்டுக்கு ஸ்லேவ் ஆகாத. இதுதான் கர்ம யோகா. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பீஸ், கிரியேட்டர்ஸுக்கு கன்சிஸ்டன்சி, லைஃபுக்கு பேலன்ஸ். தர்மா உண்மையான அர்த்தம். தர்மா ரிலிஜன் இல்ல, ரிச்சுவல் இல்ல. தர்மா ஈக்குவல் டு ரைட் ஆக்ஷன் அட் ரைட் டைம் வித்தவுட் ஃபியர். ட்ரூத்தா நடக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்கிறது. அதுதான் தர்மா. அர்ஜுனவின் கிளாரிட்டி. ஒரு பாயிண்ட்ல அர்ஜுனன் சொல்றான், எனக்கு தெளிவு வந்துடுச்சு. பயம் போகவில்லை, ப்ராப்ளம் டிஸப்பியர் ஆகல. ஆனா மனம் தெளிவானது. அதுதான் ரியல் விக்டரி. லைஃப் லெசன்ஸ். 1. குழப்பம் வீக்னஸ் இல்ல, அது அவேர்னஸ். 2. பயம் இருக்கும், ஆக்ட் பண்ணதே கரேஜ். 3. கிளாரிட்டி ஃபர்ஸ்ட், சக்சஸ் லேட்டர். 4. அட்டாச்மெண்ட் குறைஞ்சா ஃப்ரீடம் அதிகம். 5. நீங்க அர்ஜுனா, கிருஷ்ணா உங்க கிளாரிட்டி. இன்னைக்கும் நீங்க குழப்பத்துல இருந்தா நீங்க தோல்வி இல்ல, நீங்க அர்ஜுனா ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டிசிஷன், ஆக்ஷன், தர்மா. அர்ஜுனவின் குழப்பம் அவனோட முடிவில்ல, அது அவனுடைய மாற்றத்தின் ஆரம்பம்.
உங்க வாழ்க்கையிலும் இந்த குழப்பம்தான் உங்க டேர்னிங் பாயிண்ட். இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள் உங்களை தேடி வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.